ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்லோ ரைஸ் குக்கிங் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான அதே சமயம் ஹெல்த்தியான முருங்கைக்கீரையை வச்சு ஒரு பருப்பு கூட்டு தான். வாங்க ஏன் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல குக்கரில் நான் அரை கப் அளவு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். துவரம் பருப்பை ஒரு 2லேருந்து 3 தடவை தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பருப்பு வேகிறதுக்கு நான் அதே கப்பில் 2.5 கப் அளவு தண்ணி விட்டுருக்கேன். 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு தக்காளி, ரேண்டமாக கட் பண்ண 2 வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 10லேருந்து ஒரு 15 பூண்டு பல் சேர்த்து குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் வந்ததும் ஸ்டீமை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லாவே வெந்திருக்கும். பருப்பை நைஸாக சாம்பாருக்கு கடையிற மாதிரி கடையாமல் ஒன்றும் பாதியமாக கடைஞ்சிக்கோங்க. இப்போ கடைஞ்ச பருப்பில் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த பருப்புலேயே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு பருப்பு கூட அந்த கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே காரத்துக்கு தேவையான மிளகாய் பொடியை சேர்த்துட்டு உப்பு மிளகாய் பொடி எல்லாமே கீரை கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோ. இல்லைன்னா அங்கங்கே அப்படி நின்றுடும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு ஒரே விசில் மட்டும் வரட்டும். அது விசில் வரத்துக்குள்ளே மிக்ஸி ஜாரில் 2 தேங்காய் சில்லை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 4 பூண்டு பல் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி அது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா குக்கர் விசில் வந்தாச்சு. வானொலி அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் தாளிப்புக்கு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு வரமிளகாய். வெங்காயம் வரமிளகாய் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டே இருக்கட்டும். குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பருப்பு கூட்டு நல்லாவே வெந்து வந்திருக்கும். நல்லாவே வெந்து வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை இது கூட சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிக்கோங்க. தேங்காய் வதங்கினதும் கீரை பருப்பு கூட்டிருக்கீங்க அதையும் இந்த தாளிப்பு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க. பெருங்காயப்பொடி இந்த கூட்டுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தியான சிம்பிளான முருங்கைக்கீரை பருப்பு கூட்டு ரெடி. அப்புறம் எனக்கு சூடான சாதத்தில் நெய் விட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.